அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா லீனியர் அல்ஜிப்ரால இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ், கர்னல்ஸ், அதுக்கப்புறம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். Let T is a map from R5 to R3 be a linear transformation such that rank of T வந்து 3. Then dimension of kernel of T என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரேங்க் நலிட்டி தியரம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரேங்க் நலிட்டி தியரம் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு. ஸோ அப்போ ரேங்க் நலிட்டி தியரம் என்ன சொல்லிட்டு டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நலிட்டி ஆஃப் டி. டைமென்ஷன் வந்து 5ங்க. ஸோ 5 சப்ஸ்டிட் பண்ணிடுவீங்க. ரேங்க் ஆஃப் டி வந்து 3. டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி ஆக்சுவலி இதுதான் நலிட்டி ஆஃப் டி. அப்போ உங்களுக்கு வந்து 5 - 2 5 - 3 பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ வந்து கர்னலில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் த டைமென்ஷன் ஆஃப் த சஸ்பேஸ் ஆஃப் ஆல் 3/3 சிமெட்ரி மேட்ரிசஸ். சிமெட்ரி மேட்ரிசஸ் எப்படி இருக்கும்? ஏபிசி ஏபிசி. அதே போல் உங்களுக்கு நீங்கள் எந்த ரோ காலம் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்ற ஃபார்மேட்டுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ ஃப்ரீ வேரியபிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் வந்து டைமென்ஷன். எவ்வளோ ஃப்ரீ வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ உங்களுக்கு வந்து 6 ஃப்ரீ வேரியபிள் இருக்குது. அப்போ டைமென்ஷனாக கிடைக்கும் 6. ஓகே, ஸோ செட் ஆஃப் ஆல் 3/3 சிமெட்ரி மேட்ரிசஸோட டைமென்ஷன் வந்து உங்களுக்கு என்னதுங்க 6. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்க. சப்போஸ் n cross n மேட்ரிக்ஸ் இருந்தால் அதனோட டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ செட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் n/n சிமெட்ரி மேட்ரிக்ஸோடைய டைமென்ஷன் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஃப்ரீ வேரியபிள் கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம். நெக்ஸ்ட் let w equal to set of all vectors in R3 such that x plus y plus z equal to 0. ஓகே, ஸோ இது டைரெக்டாக போகணுன்னா எவ்வளோ கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் மைனஸ் இது போட்டுக்கணும். அப்போ 3 - 1னா உங்களுக்கு அது 2. அதுதான் உங்களுக்கு இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கலெக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்க்குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதுன்னு பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் 0னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஜெட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ்ன்ற டேர்ம் பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒய் மைனஸ் ஜெட்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுடைய வெக்டார்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு -1 0 -1 1 0 -1 0 1 வந்து நிற்கும். அப்போ டைமென்ஷன் உங்களுக்கு அது 2. ஓகே, அடுத்து இஃப் ஏ இஸ் a 4x6 மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் 4 சொல்லிட்டாங்க. தென் நலிட்டி ஆஃப் ஏ என்னன்றது கேட்குறாங்க. 4x6னா இது வந்து R6லேருந்து R4க்கு மேப் கொடுக்குதுன்னு அர்த்தம். m cross n அப்படின்னா Rnலேருந்து Rmக்கு மேப் கொடுக்குதுன்னு அர்த்தம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ டைமென்ஷன் வந்து 6. ஓகே, அப்போ டைமென்ஷன் 6 போட்டுக்கலாம். ரேங்கோட வேல்யூ வந்து 4. அப்போ நலிட்டி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, அடுத்து T is a map from R3 to R3 be a transformation defined by T of x, y, z equal to x plus y, y plus z, z plus x ன்னு சொல்லிட்டாங்க. டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் T என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கர்னல்னா என்ன? அவுட்புட் இமேஜ் வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ என்ன ஆகும்? x plus y equal to 0, y plus z equal to 0, அதுக்கப்புறம் x plus z equal to 0. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும், y கேன்சல் ஆகிடும். அப்போ x minus z equal to 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது x equal to 0ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ x equal to 0னா z equal to 0, z equal to 0னா y equal to 0. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கர்னலில் 0 மட்டும் தான் வந்து நிற்கும். இப்போ டைமென்ஷன் வந்து உங்களுக்கு என்னது 0. அடுத்து பாருங்க, இஃப் w1 w2 ஆர் த சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் V இருக்கு. டைமென்ஷன் ஆஃப் w1 equal to 4, டைமென்ஷன் ஆஃப் w2 equal to 5 கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் w1 இன்டர்செக்ஷன் w2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கிராஸ்மேன்ஸ் ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. dimension of w1 plus w2 equal dimension of w1 plus dimension of w2 minus dimension of w1 intersection w2. அப்போ 4 plus 5 minus 2 subtraction value பார்த்தீங்கன்னா 7. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7 புக்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 7 புக்லெட் எம்சிக்யூஸ் ரொம்ப ஒர்த்தான புத்தகம் தான். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் யூஜிடிஆர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த புக்கை புக் பண்ணணுன்னா 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதாவது இந்த எம்சிக்யூ வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம்னா அதுக்கான பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.